بسم الله الرحمن الرحيم الحمد لله على كل حال. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் 24 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுகிற நல்வாய்ப்பினை அல்லாஹ் தருவானாக. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளை இன்றைக்கு நபிக்கு எதிராக துஆ செய்த பல்ஆம் இப்னு பாஊரா என்பவர் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஅராஃபில் 165வது வசனத்திலே இருந்து அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 3-4 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். பல்ஆம் இப்னு பாஊரா என்பவர் ஒரு பயபக்தி உள்ள நபர், பேணுதல் உள்ள நபர், மார்க்க அறிஞராகவும் ஒரு திகழ்ந்தார். அவரிடத்திலே இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகிற அதனுடைய இல்மினுடைய ஞானமும் அவரிடத்தில் இருந்தது. இஸ்முல் ஆலம் என்று அல்லாஹினுடைய பெயர்கள், அந்த பெயரை சொல்லி துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா துஆவை கபூலாக்குவார். குர்ஆனிலே பல வார்த்தைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு முஹத்திஸுகள், இமாம்கள் இஸ்முல் ஆலம் என்பது அல்லாஹ் என்கிற வார்த்தை, யா ஹய்யு யா கய்யூம் என்கிற வார்த்தை, இப்படி பல வார்த்தைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதை நாம் உள்ளபூர்வமாக நாம் கேட்கிற போது, இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிற போது அல்லாஹ் தஆலா துஆவை கபூலாக்குவார். பல்ஆம் இப்னு பாஊரா என்பவர், அவர் எப்போ துஆ செஞ்சாலும் அல்லாஹ் துஆ கபூலாக்குவார். அந்த அளவிற்கு அவர் ஒரு பயபக்தி உள்ள நபர். அவர் எப்போ துஆ செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா துஆ கபூலாக்குவார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு குறிப்பிட்ட நேரம் நாமெல்லாம் துஆ செஞ்சால் தான் துஆ கபூலாகும். ரமதானுடைய காலமாக இருந்தால் முழு நேரமும் கபூலாகும். அல்லது தஹஜ்ஜுடைய நேரம், பரது தொழுகைக்கு பிறகு பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், இப்படி துஆ கபூலாகிறதுக்கும் சில நேரம் இருக்குது, சில வக்து இருக்குது, சில இடம் இருக்கிறது. ஆனால் இவர் துஆ செஞ்சார்னா, இவர் எப்போ துஆ செஞ்சாலும் அல்லாஹ் கபூலாக்கிடுவான். அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றவர். 12,000 பேர் இவர்கிட்ட ஓதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்விமான். அந்த பல்ஆம் இப்னு பாஊரா எந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவங்க பல்ஆம் இப்னு பாஊராட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மூசா நபி ஜப்பாரி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கூட்டத்தாரோடு போர் செய்ய போகிறாங்க. அவர்களோடு போர் செய்யணும்னு சொல்லி எங்களையும் கூப்பிடுறாங்க. ஒருவேளை அவங்களோடு போர் செஞ்சோம்னா நாங்கள் தோற்று போயிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்க. அப்படி தோற்று போயிட்டால் எங்களுடைய இடம், வீடு, வாசல் எல்லாம் யாருக்கு போயிடும்? பனு இஸ்ரவேலர்களுக்கு போயிடும். எனவே பனு இஸ்ரவேலருக்கு எங்களுடைய இடங்கள்லாம் போயிடறதுக்காக வேண்டி தான் மூசா நபி இப்படி ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. அதனால் மூசா நபிக்கு எதிராக துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பல்ஆம் இப்னு பாஊராட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார்? நபிக்கு எதிராக நான் துஆ செய்ய மாட்டேன். அப்படி துஆ செஞ்சேன்னா என்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, மறு உலக வாழ்க்கையும் நாசமாயிரும். அப்படி தான் துஆ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். திருப்பி கெஞ்சுறாங்க, எங்கள் எல்லாருடைய இடமும் போயிடும், நாங்கள் எல்லோரும் அப்புறம் வீடு வாசல் இல்லாமல் இருப்போம், ஒரே ஒரு துஆ தானே செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, நான் இஸ்திகாரா பண்ணுறேன், அல்லாஹ்ட்ட ஆலோசனை கேட்பது, இப்படி ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இஸ்திகாரான்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்கிறது. சில
2 ரக்காய் தொழுதுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுதுட்டு சில அவுராது இருக்குது, அதை ஓதிவிட்டு நாம் படுத்தால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு பொண்ணுடைய மாப்பிள்ளையோட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு நம்முடைய மகனுக்கு நாம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த பொண்ணை நம்ம கட்டிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இஸ்திகாரா பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அல்லாஹ்தால கனவுல காட்டி கொடுமா, யார் செஞ்சாலும் அல்லாஹ்தால காட்டி கொடுமா. தண்ணீரில் கனவுல பார்த்தோம்னா அல்லது பசுமையாக பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் எந்த காரியத்துக்காக இஸ்திகாரா பண்ணுறீங்களோ அந்த காரியம் கைகூடும், அது தப்பில்லை, செய்யலாம்னு இருக்கும். அல்லது அதற்கு எதிராக மாற்றமாக நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த காரியம் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். பல்ஆம் இப்னு பாஊரா மூசா நபிக்கு எதிராக துவா செய்யலாமா அப்படின்னு இஸ்திகாரா பண்ணார். இஸ்திகாரா பண்ணப்ப துவா செய்ய வேணான்னு சொல்லி வருது. துவா செய்ய வேணாம், செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கனவுல காட்டுறான். திருப்பியும் நான் சொல்லிட்டாரு, நான் துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு. மக்கள் பார்த்தாங்க, ஏராளமான தங்க காசு பணத்தை எடுத்து கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவர்கிட்ட கொண்டாந்து வச்சுட்டு அழுதாங்க, எங்கள் வீடெல்லாம் போயிடும், எங்கள் சொத்துலாம் போயிடும், ஒரே ஒரு துவா தான், நாங்கள் எல்லா காசு பணம்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி காசு பணத்தை எக்கச்சக்கமான காசு பணம் கொடுக்குறாங்க. சரி துவா சரின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஒரு கழுதை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகிறார், மலை பகுதிக்கு போகிறார். அப்படி போகும்போது அந்த கழுதை போக மாட்டேங்குது. சவாரி செஞ்சு போகிறாரு, அந்த கழுதை போக மாட்டேங்குது. கழுதையை அடிக்கிறார். கழுதை சொல்லுது, என்னை மலக்குமார்கள் தடுக்கிறான். கழுதை பேசுது அவர்கிட்ட, நீ என்னை சொல்லி என்ன செய்கிற, என்னை ஒன்பு பண்ணுற, ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை மலக்குமார்கள் தடுக்கிறான். இருந்தாலும் அவர் வலுக்கட்டாயமாக பணத்தின் மீது உள்ள பேராசை, காசு கொடுத்துருக்கிறாங்க துவா செய்யணுமே, காசை வாங்கிட்டார். அதனால வலுக்கட்டாயமாக அந்த கழுதையை மீண்டும் மீண்டும் அடிக்க அந்த கழுதை நிர்பந்தமாக போகுது, மலைக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல போய் நின்று சத்தமாக எல்லோரும் அந்த ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க, துவா செய்கிறார். மூசா நபிக்கு எதிராக துவா செய்கிறார். அதுக்கு தான் போனது. ஆனால் அங்கே போனால் அந்த ஊர் மக்களுக்கு எதிராக துவா செய்கிறார், பத்துவா செய்கிறார். யாரெல்லாம் இந்த ஊர் மக்களை அழித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு எதிராக துவா செய்கிறார். மக்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள் காசு கொடுத்து மூசா நபிக்கு எதிராக துவா செய்ய சொன்னால் எங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு எதிராகவே துவா செய்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய நாவு என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்னுடைய நாவு என் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் துவா செய்யணும்னு நினைக்கிறேன், மூசா நபிக்கு எதிராக துவா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய நாவு உங்களுக்கு எதிராகத்தான் துவா வருகிறது, மூசா நபிக்கு எதிராக என்னால் துவா செய்ய முடியல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அழுதார். என்னுடைய ஈருலக வாழ்க்கை நஷ்டமாயிருச்சு. அவருடைய நாக்கு உள்ளே, நமக்கெல்லாம் எப்படி எப்பொழுது நாக்குள்ளே இருக்கிறதோ அந்த மாதிரி உள்ளே இல்லை, நாக்கு வெளியே வந்துடுச்சு. எந்த அளவுக்குன்னா நெஞ்சு வரைக்கும் அவருடைய நாக்கு தொங்கிக் கொண்டே இருந்தது. அவர் வஃபாத்தாகும் வரைக்கும் நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டே இருந்தது. அவர் அழுது கொண்டே இருந்தார். எப்போ அவர் இப்படி துவா செஞ்சாரோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஒளி அப்படி வெளியே போயிடுச்சு, ஈமான் போயிடுச்சு. அவர் குஃப்ராலே மரணித்தார், ஈமானை விட்டு வெளியில் மரணிக்கிறார். எப்போ ஒரு நபிக்கு எதிராக துவா செய்கிறாங்களோ அவருடைய ஈமான் பறிக்கப்படும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சூரா அஅராஃபில் அடிப்படையாக அல்லாஹ் தஆலா இவரை காட்டுகிறான். எப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்தாலும் சரி, ஒரு நபிக்கு எதிராக எப்பொழுதும் துவா செஞ்சிடக்கூடாது, நல்லவர்களுக்கு எதிராக துவா செஞ்சிடக்கூடாது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை 2 படிப்பினை. பேராசை, காசின் மீது உள்ள பேராசை, சொல்லுவாங்கள்ல தமிழ் பழமொழியில், பேராசை பெரும் நஷ்டத்தை தரும் என்று. அந்த மாதிரி காசின் மீது உள்ள பேராசை பெரிய நஷ்டத்திற்கு ஆளாயிட்டார் அவர். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய உன்னுடைய நெருக்கத்தில் இருந்தாரே, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை இப்லீஸ்க்கு ஏற்பட்ட மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை ஏன் இவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா அறிவிப்பாக சொன்னால், ஏராளமான நிஅமத்தை இவருக்கு கொடுத்துருந்தேன்,
இவர் துவா கேட்கும்போது தான் துவா கபூல் ஆகும். ஆனால் இவர் எனக்கு சுக்கூறு செய்யலை, எனக்கு அவருக்கு எவ்வளவோ நியமத்து கொடுத்துமே அவர் நன்றி செலுத்தலை. நன்றி செலுத்தாததின் காரணமாக அவருக்கு கொடுத்த நியமத்தை நான் பிடுங்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், நமக்கு கிடைத்திருக்கிற நியமத் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணை அல்லாஹ் சலாமத்தாக கொடுத்துருக்கான், அல்லாஹ் காதை சலாமத்தாக கொடுத்துருக்கான், உடல் உறுப்புகளை அல்லாஹ் சலாமத்தாக கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு உறுப்பிற்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எத்தனையோ நபருக்கு வீடு இல்லை, வாகனம் இல்லை, பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி நம்ம கணக்கு போட்டு பாருங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகள் ஏராளமான நியமத். என்ன செய்கிறோம், நம்ம சாப்பாடுற சாப்பாடு எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் செரிமானமாகுது, எந்த விதமான உடல் உபாதைகள் இல்லாமல் என்ன செய்யுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெளியே கழிவாக வெளியே செல்கிறது. எவ்வளோ நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு சுக்குர் செய்யும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்தை பிடுங்கி விடுவான். எனவே இவர் நன்றி செலுத்தாததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். எனவே நாம் இதிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம், என்றைக்கும் பேராசைப்படக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தையும் மகஃபிரத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.